தமிழ்ல ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சி இலக்கணம். புணர்ச்சி இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலைமொழி வருமொழி இரண்டும் சேர்ந்து அதில் நிகழக்கூடிய மாற்றமே புணர்ச்சி இலக்கணம் எனப்படும். சரி, அதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவதை டாஸ் என்கிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா இத புணர்ச்சி. அப்ப நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சி இலக்கணம். சரி, இது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப கடல் கூட்டல் அலை. இப்ப கடல் அலை, கடல் அலை, கடலாலை, கடல் அலை. அப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் அலை. அப்ப கடல் அலை என்று ஒரு உடல், அதுல ஒரு உயிர் சேர்ந்து இல்லு கூட்டல் ஆ லாவாக மாறி கடலை, கடல் அலை என்று சேர்ந்து அந்த இரண்டு நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து புணர்ந்து ஒரு பொருளை தருவது புணர்ச்சி இலக்கணம். சரி, இதுல என்னென்ன விதிகள் இருக்கிறது என்பதை பார்த்தோமே. ஆனால் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம விதிகள் பார்க்கிறதுக்கு முன்னாடி எவ்வாறு புணரும், எந்த எழுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுல உயிரிரு மெய்யிரு பார்க்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இதுல உயிர் 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 மெய் 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 உயிர், இதை எப்படி நம்ம பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இம் இருக்கு, இந்த இடத்துல இது கூட்டல் ஓ, அப்ப இந்த இடத்துல இது இருக்கு, இதுதான் மொழி அந்த வருமொழியின் முதல் எழுத்து. அப்ப இத்தோ தோன்னா அதுல ஓவை நம்ம குறிப்பிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை தான் குறிப்பிடணும். நிலைமொழியில ஈற்றெழுத்தை தான் குறிப்பிடணும். சரிங்களா? இப்ப இதே இடத்துல ஆவோ, இப்ப தா அப்படின்னு இருந்துச்சுன்னா இது கூட்டல் ஆ, அப்ப இந்த ஆவை தான் நிலைமொழி ஈற்றெழுத்தா நம்ம கணக்குல வச்சுக்கிறோம். சரி, இப்ப இம்மு ஒரு மெய், இந்த இடத்துல ஒரு மெய் மெய் மெய். சரிங்களா? இப்ப மெய் மெய் பழம் தோல் மெய் மெய். கல் அதர், இந்த இடத்துல ஒரு மெய், இந்த இடத்துல ஒரு உயிர், அப்ப மெய் உயிர். சரிங்களா? மெய் உயிர். அடுத்து காட்சி அழகு, இந்த இடத்துல இச்சு கூட்டல் இச்சு கூட்டல் ஈ, அப்ப ஈ ஆனது உயிர், ஆவானது உயிர், அப்ப உயிர் உயிர். அடுத்து பூ கொடி, இப்பு கூட்டல் ஊ, அப்ப நிலைமொழி ஈற்று எழுத்தானது என்னது? ஒரு உயிர். கொடி இக்கு கூட்டல் ஓ, அப்ப வருமொழி முதல் மெய், உயிர் மெய். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க நம்ம எவ்வாறு புணர்ச்சி அடைய வைக்கிறது, ஒரு நிலைமொழியையும் வருமொழியும் எவ்வாறு சேர்த்து எழுதுறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க, மண்குடம் என்பது, இப்ப மண்குடம் என்று சொல்லும் பொழுது இப்ப உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி. இப்ப மண் குட்டல் குடம், இப்ப பாருங்க மண் குட்டல் குடம், இந்த இடத்துல நிலைமொழி ஈற்றுல என்ன இருக்கு? மெய்யெழுத்து இருக்கு, இது மெய் ஈறு. சரிங்களா? இத மெய்யீற்று. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கு? இக்கு கூட்டல் ஊ, அப்பனா இது என்ன சொல்லுவோம்? மெய் முதல் மெய்யீறு. அப்ப மண்குடம் என்பதானது மெய்யீறு மெய் முதல், இந்த ரெண்டுக்குமே நம்மளுக்கு சேர்ந்து வரும். இப்ப பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி உயிர் 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 மெய் எவ்வாறு புணரும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப ஒரு உடல் மேல், அதாவது ஒரு மெய்யெழுத்துக்கு மேல ஒரு உயிரெழுத்து சேர்வது ஒரு இயல்பான விஷயம். அப்பனா உடல் மேல் ஒரு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதி. அப்ப வயிறு எதுனா இதான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா ஒரு உடம்பு இருக்கு, இந்த உடல்ல ஒரு உயிரானது என்ன செய்யும்? பேசிக்கா வந்து இணைவது இயல்பான ஒன்று. அப்பனா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க மெய் உயிர், அப்ப மெய் உயிர் இருக்கணும். இப்ப கடல் கூட்டல் அலை, இப்ப ஒரு உடல்ல ஒரு உயிரானது சேர்ந்து வருவது ஒரு யதார்த்தமான செயல். இது நிறைய பேர் நம்மளுக்கு டவுட் இருக்கும். இப்ப கடல் கூட்டல் அலை, இந்த இடத்துல கடல் அலை இப்படி வந்துருச்சு, அப்ப இல்லும் காணா ஆவும் காணா, அது வந்து லாவா மாறிடுச்சு அப்படின்னா இது இயல்பான புணர்ச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது இயல்பு புணர்ச்சி தான். ஏன்னா ஒரு உடல்ல உயிர் வந்து சேர்ந்து அது உயிர்மை எழுத்தாக மாறுவது ஒரு இயல்பான புணர்ச்சி. சரிங்களா? அப்ப கடல் அலை என்பது இங்க ஒரு மெய் உயிர் என்று கூறப்படுகிறது. சரி, அதே வார்த்தையாகவே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா எப்படி வரும்? தனிக்குறிலை அடுத்து வரும் ஒற்று எவ்வாறு இருக்கும் அப்படின்னா அதுக்கான நூற்பா என்ன பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டிப்பாக மாறும். இதான் நூற்பா, நன்னூல் நூற்பா. அப்ப நான் இரட்டித்து வரும் அப்படின்றதா கரெக்ட் ஆன்சர். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கண் கூட்டல் அழகு. சரிங்களா? அப்ப கண் கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கும் பொழுது கண்ணழகு இப்படிதான் புணரும். சரி, அப்ப இந்த லாகு இந்த
லாகு இங்க இருக்கு, இந்த கண்ணு இங்க இருக்கு, இந்த ஆ மட்டும்தான் இருக்கு, இந்த நா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை எப்படி புணர்த்தணும் அப்படின்னா கண் கூட்டல் அழகு என்ற வார்த்தையை கா இன் ஒரு தனி குறில் இருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்று இருக்கா, அப்ப இங்க இன்னொரு ஒற்றை சேர்க்கணும், அதுக்கடுத்து அழகு. இப்ப பாருங்க இன்னொரு ஒற்று சேர்த்துட்டோமா, அப்ப இந்த கா இப்படியே வந்துரும், இந்த இன்னு இப்படியே வந்துரும், அப்புறம் இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து நாவாக வரும், அதுக்கடுத்து லா கு கண்ணழகு. இப்படித்தான் புணரணும். இது தனி குறிலை அடுத்து வரக்கூடிய ஒற்று இரட்டித்து வரும். இது கண்ணழகு பல்லழகு இது மாதிரியான வார்த்தைகள் கண்டிப்பான முறையில இரட்டிப்பாக தான் வரும். சரிங்களா? இப்ப பாருங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். அப்பனா பலா குட்டல் சுளை பலா சுளை இது ஒரு இயல்பான புணர்ச்சி தான். ஆனாலும் இது என்னவா இருக்கு அப்படின்னா பலா குட்டல் சுளை இந்த இடத்துல கசதப என்று சொல்லக்கூடிய அந்த வல்லின எழுத்துக்கள் வந்ததுனால இது என்ன செய்யும், இயல்பாகவோ விதியாகவோ இருக்கக்கூடிய உயிருக்கு முன்னாடி, உயிர் என்றால் என்ன, இல்லு கூட்டல் ஆ, அப்ப இந்த இடத்துல ஒரு உயிர் இருக்கா, அப்ப உயிருக்கு முன்னாடி காசா தப்ப என்ன செஞ்சிரும் மிகுந்து, அப்ப இச்சு ஒரு ஒற்று எழுத்து மிகுந்து பலா சுளை என்று வரும். அப்ப பலா கூட்டல் சுளை, அப்ப காசா தப்பை மிகும் அப்படின்னா இதனுடைய ஒற்று எழுத்தானது என்ன செய்யும் மிகுந்து வரும். சரிங்களா? அப்ப பலா இச்சு சுளை பலா சுளை. ஓகேவா? சரி, இப்ப மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்றது அது இயல்பான புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். ஆனா உயிரெழுத்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இங்க ஒரு உயிரும் இங்க ஒரு உயிரும் வந்துச்சுன்னா அத உடம்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்படு மெய்யோடைய விதி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈ ஈ ஐ வரின் யவ்வும் யா என்ற எழுத்து வரணும். ஏனைய உயிர் இருக்குல்ல மிச்ச எல்லா உயிரெழுத்தும் வரும் பொழுது வா என்ற எழுத்து வரணும். சரி, இந்த ரெண்டுமே கலந்து எல்லாமே வந்துச்சுன்னா ஏனைய உயிரின் வவ்வும். அடுத்து ஏ என்ற எழுத்து இந்த ரெண்டும் இல்லாம ஏ என்ற எழுத்து வரும் பொழுது மட்டும் யா வா இந்த ரெண்டு எழுத்துமே வரும். சரி, இது எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க ஈ ஈ ஐ வரின் யவ்வும். அப்ப ஒரு உயிர் இருக்கு, நிலை ஈற்றுல உயிர் வரும் மொழி முதல்ல உயிர், ரெண்டு இடத்துலயும் உயிர் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னன்னா உடம்படு மெய். சரிங்களா? இதுக்கு பேரு உடம்படு மெய். அப்ப இந்த ஊவும் இந்த இடத்துலயும் உயிர், இந்த இடத்துலயும் உயிர், அப்படி இருந்தா மட்டும்தான் அது உடம்படு மெய். சரிங்களா? அப்ப ஈ ஈ ஐ வந்துச்சுன்னா எப்படி வரும் பாப்போமா? இப்ப கோ கூட்டல் இல். இப்ப இந்த இடத்துல ஒரு ஈ இருக்கு, உயிர் இருக்கு. இப்ப இக்கு கூட்டல் ஓ, அப்ப இந்த இடத்துல ஒரு உயிர் இருக்கு, இங்கேயும் ஒரு உயிர் இருக்கு. அப்பனா ரெண்டு உயிர் வந்துச்சுன்னா உடம்படுமை. அப்ப உடம்படுமைனா ஈ ஈ ஐ வந்திருக்கா, வரல. அப்ப ஏனைய உயிர் கண்டிப்பா வந்திருக்கு, ஏ வரல. ஆனா இதுல ஊ என்ற எழுத்துக்கு மட்டும் விதிவிலக்கு என்ன செய்யும்னா ஊ குற்றிய லுகரத்துல வரும்பொழுது உயிர் வரின் இந்த இடத்துல உயிர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஊ என்ற எழுத்து இருந்துச்சுன்னா மெய் விட்டு ஓடிரும்ன்ற விதி இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி ஓ அப்படின்னா கோ கோ. இப்ப ஏனைய உயிர் வந்துச்சுன்னா வா, இவ்வு கூட்டல் இல். அப்ப இவ்வு கூட்டல் இ வி, கோ வி இல், கோவில் வந்துருச்சா? இது போலதான் உடம்படுமை வரும். இந்த உடம்படுமையிலேயே இன்னொன்னு என்னன்னா ஊ என்ற ஒரு உயிரெழுத்து பிளஸ் வேற ஏதேனும் ஒரு உயிரெழுத்து வரும் பொழுது என்ன வரும், இந்த ஊ என்ற எழுத்தானது அடிபடும். எப்படின்னு பாப்போமா? இப்ப மாசர இதை எப்படி பிரிக்கணும்னா மாசு கூட்டல் அற, இப்படிதான் பிரிக்கணும். அப்ப மாசு கூட்டல் அற இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு உயிர் வந்திருக்கு, இந்த இடத்துல இச்சு கூட்டல் ஊ என்ற எழுத்து வந்திருக்கு. அப்ப உயிர் வந்து இந்த இடத்துல ஒரு ஊ வந்துச்சுன்னா இங்க உயிர் வந்துட்டு இருக்கு, இங்க ஊ என்ற எழுத்து வந்துச்சுன்னா தன் மெய்யை விட்டு என்ன செஞ்சிடும், ஊ ஓடிரும். அதான் உயிர்வரின் உகுரல் மெய் விட்டு ஓடும். அப்ப இங்க என்ன இருக்கு மிச்சம், மா சு இல்ல, இச்சு மட்டும் தான் இருக்கு. இச்சு கூட்டல் அ ர. இப்ப மா இச்சு கூட்டலா சா ர. சரிங்களா? இப்ப இவ்வாறு தான் இந்த குற்றியலுகர புணர்ச்சி புணரும். இதுக்கு பேர் குற்றியலுகர புணர்ச்சி. சரிங்களா? உயிரும் உயிரும் சேரும் பொழுது உடம்படுமையாக வரும், குற்றியலுகரமாக வரும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, இது பண்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்பு புணர்ச்சியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு ஒரு வினா. சரி, இதை எப்படி பிரிக்கணும்? பெருகடல் இது தவறு, பெரிய கடல் தவறு, பெருமை கடல் சரி, பெருங்கடல் தவறு.
சரிங்களா? சரி, இப்ப பெருமை கடல் எவ்வாறு புணரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நம்மளுக்கு விதி இருக்கு. சரி, இந்த பெருமை கடலை நம்ம அப்படியே அடுத்த இதுல பார்ப்போம். இங்க இதுதான் விதி. இந்த விதிய நம்ம ஈறு போதல், இடையுகரம் ஈயாக மாறுதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாக மாறுதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்றமை திரிதல், இனமிகல், இணையவும் பண்பிற்கு இயல்பே. சரிங்களா? அப்ப எத்தனை விதி இருக்கு? ஈறு போதல் என்ற விதி, இடையகரம் ஈயாதல் என்ற விதி, ஆதி நீடல் என்ற விதி, அடியகரம் ஐயாக மாறுதல் என்ற விதி, தன்னொற்று இரட்டிப்பாகுதல் என்ற விதி, முன்னின்ற மெய் திரியும் என்ற விதி, இனமிகள் என்ற விதி, இணையவும் என்ற விதி. அப்ப இத்தனை விதிய பண்பு என்ன செய்யும்? ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிறோம். சரி, இப்ப நம்மளுக்கு தேவையானது பெருமை கூட்டல் கடல். இது எவ்வாறு புணரும் அப்படின்னா ஈறு போதல் விதிப்படி மை கெடும். அப்ப பெரு கூட்டல் கடல். அடுத்து இப்ப என்னவா இருக்கு? பெருகுட்டல் கடல். இணையவும் விதிப்படி இனமிகள் நிகழும். அப்ப இனமிகள்னா இக்குக்கு இனமான எழுத்து என்ன? இங்கு. அப்ப இதுக்கு பேரு இனம், இன எழுத்து. அப்ப பெரு இங் க ட இல், பெருங்கடல். இவ்வாறுதான் பண்பு புணர்ச்சி புணரும். பசுமை கூட்டல் இலை. இதே பசுமை கூட்டல் தளிர். ஆனா இந்த பசுமை கூட்டல் இலை எவ்வாறு புணரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மை விகுதி கெடும், பசு கூட்டல் இலை. அடுத்து இந்த சூல இருக்கக்கூடிய இச்சு கூட்டல் ஊ உயிர் வரும் பொழுது என்ன செய்யும்? ஓடிரும். அப்ப பா இச்சு கூட்டல் இலை. சரிங்களா? இப்ப இச்சு கூட்டல் இ சி, ப சி லை. பசிலை என்ற எழுத்து என்னவா மாறும்? ஆதி நீடல், முதல் எழுத்து நீடல் என்ற விதியின்படி பா சி லை, பாசிலை என்று மாறி வரும். ஆனா இந்த பசுமை தளிர் எப்படி வரும்னா பசுமை கூட்டல் தளிர். இப்ப பசுமை கூட்டல் தளிர் எவ்வாறு புணரும் அப்படின்னு பார்த்தோம்னா பசு மை கெற்றும் கூட்டல் தளிர். இப்ப பாருங்க, இந்த சு என்ற வார்த்தை என்னவா இருக்கும்? இப்ப தளிர், இங்க தளிர் வந்திருக்கு, உயிரும் வரல, மெய் தான் வந்திருக்கு. ஆனா இந்த ரெண்டு வார்த்தை இணையணும்ல. இங்கேயும் என்ன இருக்கு? இங்க ஒரு உயிர் இருக்கு, இங்க ஒரு மெய் இருக்கு. அப்ப ரெண்டு சேராது. அப்ப இந்த ரெண்டு வார்த்தை இணையணும் என்ற விதிப்படி இது என்ன செஞ்சிரும்? இந்த சு என்றது அணிந்து இந்தாக மாறும். அந்த இந்தாக மாறக்கூடிய நேரத்துல இந்தக்கு இனமான எழுத்து வந்துச்சுன்னா இது சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு இணையவும் என்ற விதி சொல்லுது. அப்ப இந்த தாவுக்கு இனமான இந்து சேருது. அப்ப சூ கெட்டுருது. சூ கெட்டுட்டு இந்த இடத்துல இந்து வருது. ஆனா இந்த இந்து வர்றதுக்கு முன்னாடி பந்தளிர் அப்படின்னு வந்துரும். அப்ப அந்த வார்த்தை கோர்வையாக இல்ல, அது தமிழ்ல ஒரு ஏற்புடையதாக இல்ல அப்படின்றதுக்காக பா இல்ல இருக்கக்கூடிய அந்த ஆவானது என்னவா மாறும்? அடியகரம் ஐயாக மாறும். அப்ப ஐயாக மாறுது. அப்ப இப்பு கூட்டல் ஐ, இப்பு கூட்டல் ஆ கிடையாது, இப்பு கூட்டல் ஐ. அப்ப பை இந்து த லி இர். அப்ப பைந்தளிர். அப்ப பசுமை கூட்டல் இலை பாசிலை என்று வந்தது போல பசுமை கூட்டல் தளிர் பைந்தளிர். அப்ப ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஆனா எப்படி மாறுது? புணர்ச்சி பைந்தளிர் புணர்ச்சியில வேற வேற மாதிரி மாறுது. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிச்சுதான் நம்ம போடணும். இப்ப பாருங்க, திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நாவாகவோ லாவாகவோ மாறுது. திசையோடு திசையும் பிறவும் சேரும் பொழுது என்ன செய்யுது? நிலையீற்று உயிர்மை கெடுது 1, கவ்வொற்று நீங்குது 2. அப்ப 2 இருக்கு. இப்ப பாருங்க, திசை எழுத்து வடக்கு வருது, கிழக்கு ஒரு திசை. அப்ப ரெண்டு சேரும் பொழுது நிலையேற்று உயிர்மை. அப்ப உயிர்மை எழுத்து கெடுது. கவ்வொற்று நீங்களும். கவ்வொற்றுனா இக்கு என்ற ஒற்று, கா ஒற்று. ஓகேவா? கா ஒற்றுனா இக்கு. அப்ப வட கிழக்கு. சரிங்களா? அதேதான் தெற்கு கூட்டல் மேற்கு, தென்மேற்கு. இது எப்படி புணர்ந்தது? இப்ப நிலையேற்று உயிர்மை கெட்டுருச்சு. இந்த இடத்துல கவ்வொற்று இருக்கா? இல்ல, இட்டுதான் இருக்கு. அப்ப ரா என்ன செய்யும்? இந்த ராவானது நாவாகவோ லாவாகவோ தெரியும். அப்ப இந்த ரா நாவா தெரிஞ்சு தே இன்னாக மாறி இருக்கு. அப்ப தென்மேற்கு. அடுத்து மேற்கு கூட்டல் திசை. இதேதான், அதே விதிதான். கூ கெட்டது ரகரம் லாவாக திரிந்து மேல் திசை என்றானது. சரிங்களா? இதுதான் திசை பெயர் புணர்ச்சி. நெக்ஸ்ட் மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஒப்பவும். மவ்வீறு என்ன செய்யும்? மா என்ற இந்த ஈரானது ஒற்று அழிஞ்சு நிலையீர் என்னவா மாறிடும்? உயிரெழுத்தாக மாறிடும். இப்ப மரம் நிலையீற்றுல என்ன இருக்கு? இம்மு மெய்யெழுத்து இருக்கு, நிலையீற்று மெய். சரிங்களா? ஆனா இந்த இம்மு கெட்டுச்சுன்னா மர, மரல இரு கூட்டல் ஆ. அப்ப நிலையீற்று மவ்வீர் ஒற்று அழிந்து
உயிரீராக ஒப்பும், அப்ப உயிரீராக மாறிடும். வன்மைக்கு இனமாக திரிபுமாகும், அப்ப வல்லெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு இனமான மெல்லெழுத்தும் வரும். அப்ப மரம் கூட்டல் வேர் மரவேர் இம்மு கெற்றும், இடம் கூட்டல் நெருக்கடி இட நெருக்கடி. இவ்வாறு மவ்வீர் வந்துச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், கெட்டு உயிராக மாறிடும். இன்னொன்னு அதற்கு இனமான காசாத்தாப்ப வந்துச்சுன்னா அதற்கு இனமான மெல்லின எழுத்தும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நமது இன்ஸ்டிடியூட் இருக்கு. தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது டீடைல் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தகவல்களை சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.